ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். காம்பவுண்டிங் இஸ் த எய்த் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது உண்மைதான். மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலமா தான் க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்னது, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலமா எப்படி க்ரோ ஆகுது, ஸோ இதையெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இந்த காம்பவுண்டிங் கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா கிட்ட ஒருத்தர் செஸ் விளையாடுறாரு. அந்த செஸ் விளையாட்டத்துல அவரு ராஜாவையும் வின் பண்ணிடுறாரு. இப்போ அந்த ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாரு, எனக்கு பெருசானா எதுவும் வேணாம், இந்த செஸ் போர்ட்ல 64 கட்டம் இருக்குங்க இல்லையா, அதுல எனக்கு முதல் கட்டத்துல ஒரு அரிசி வைங்க, ரெண்டாவது கட்டத்துல அதை அப்படியே டபுள் பண்ணி எனக்கு 2 அரிசியா வைங்க, மூணாவது கட்டத்துல எனக்கு அப்படியே 4, 8, 16ன்னு அப்படியே எனக்கு இந்த 64 கட்டம் வரைக்கும் எனக்கு நீங்க அரிசி கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ராஜாவும் சிரிச்சுக்கிட்டே அவ்வளவுதானா, சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனா கால்குலேட் பண்ணி பார்த்தாதான் தெரியுது, இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த அரிசியை சேர்த்தாலும் இந்த 64வது கட்டத்தை ஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 64வது கட்டத்துல நிரப்பக்கூடிய அரிசியோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 power 64 தான் அதோட வேல்யூ. ஸோ இவ்வளவு அரிசி வந்து நமக்கு தேவை. இதோட எடை மட்டும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 460 மில்லியன் டன் இருக்கும். ஸோ இத உலக நாடுகளின் உற்பத்தியோடு ஒப்பிடும்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சேர்ந்து பல நூற்றாண்டுகளாக விளைவிக்கக்கூடிய நெல்லோட அளவை விட இது அதிகம். இதை தான் காம்பவுண்டிங் பவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க அமௌண்ட் எப்படி இதே காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல க்ரோ ஆகுது அப்படின்றதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்க போறோம். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர்.